ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோவில் ஸ்பெஷல். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்பெஷலில் என்ன ரெசிபி அப்படின்னா தேங்காய் குழம்பு தாங்க. இந்த தேங்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம. ஸோ தேங்காய் மட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு இந்த குழம்பு பண்ணிடலாம். அது கூட வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அது மூணையும் போட்டு இந்த குழம்பு பண்ணும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து அரைமுறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட சின்ன வெங்காயம் 3 ஆட் பண்ணியிருக்கேன், 2 பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணுங்க, அப்போ தான் குழம்பு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுமாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணுங்க. கொஞ்சம் குறை இருந்துச்சுன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து காய் வேகிறதுக்காக நான் வந்து முருங்கைக்காவும் வெள்ளரிக்காவும் நான் போட்டிருக்கேன். காய் நல்லா வேகட்டும். இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே குழம்புல வந்து கல் உப்பே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் காயில் வந்து அந்த உப்பு உரைக்கும். ஸோ காய் நல்லா வெந்த உடனே நம்ம இதில் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. அந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக புளி கரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் லெமன் அந்த அளவுக்கு போதும். புளி கரைச்சி நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக வந்து காயப்பொடி போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்தாலும் இறக்கிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 4 நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல. ஸோ சூப்பராக பண்ணிட்டோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.